இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். பாருங்கள், எதில் நம்ம சந்தோஷம் நம்பிக்கையாக இருந்தோம்னா நம்பிக்கையில் சந்தோஷப்படணும். நமக்கு ஆண்டவர் கொஞ்சம் செய்தால் கூட ஆண்டவரே ரொம்ப செய்திருக்கீங்கப்பா நன்றி சொல்லணும். சந்தோஷப்படணும். கொஞ்சம் செய்தால் கூட ஒருத்தர் உதவி செய்யணும், அது சந்தோஷப்படணும். இது எடுத்தாந்து கொடுத்துட்டாரு, இது ஒரு பெருசாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு உதவி செய்தால் கூட அது சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவமே நமக்கு இல்லை. அதுதான் சொல்ல, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். நம்பிக்கை ஏசப்பா நமக்கு செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருக்கணும். உபத்திரம் தாமதம்னு பேசக்கூடாது, நம்ம போய் மாட்டிக்கணும். அதனால் உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாக தரிக்கணும். எதை நீ பெற்றுக்கொள்ள போறியா அது ஜெபத்தில் வச்சு உறுதியாக அது பற்றி கொண்டு பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்ம உறுதியாக ஜெபிக்க வேணுன்றார் ஆண்டவர். நம்ம யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்க, நிச்சயமாக ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அதனால தான் இந்த நாளில் இந்த வசனத்தை பேசுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். நீங்கள் எதை எழுதுங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், வசனத்தை கேளுங்க, அதுவே நடங்க, ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் மூக்கு புரோஜனமாக தேவனோட நாமத்தை பயன்படுத்தி ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.